ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். என்னோட நினைவுகளை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். என்னோட பள்ளி பருவ நினைவுகள். இப்ப நான் நிறைய பாடல்கள் நிறைய இல்ல, கம்மியா தான் போடுறேன். நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த பாட்டை நான் பாடுறேன். அதை நான் எப்படி அந்த பாட்டு எனக்கு ஒரு வழிகாட்டியா இருந்துச்சு. பள்ளிக்கூடமும் ஆசிரியர்களும் எப்படி எனக்கு வழிகாட்டியா இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் முதல் வகுப்பு என்னை போய் சேர்த்தாங்க. பள்ளிக்கூடம்னாவே எனக்கு சுத்தமா பிடிக்காது, பயம். ஆனா படிப்பு வரும். ஆனா பள்ளிக்கூடம் தான் போறதுக்கு பிடிக்காது. ஒரு நாள் போனா அடுத்து 5 நாள் போக மாட்டேன், 6 நாள் போக மாட்டேன். ஏதாவது அக்காக்கு மாமாக்கு இவங்களுக்கு கல்யாணம் நடந்தா அந்த கல்யாணத்துல எல்லாம் விருந்தெல்லாம் முடிச்சுட்டு தான் பள்ளிக்கூடமே போவேன். போய் அடி வாங்கிக்கிட்டு அழுதுகிட்டு அப்படிதான் நான் பள்ளிக்கூடம் போவேன். ஆனா இப்ப நான் ஒரு மியூசிக் டீச்சர், இப்ப ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நான் எப்படி மியூசிக் டீச்சரா ஆனேன், அதுக்கு முன்னாடியே உள்ள நினைவுகள் அதுதான். ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் அதுக்கான வழியை நான் தேடிக்கிட்டேன். அது எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்றது எங்க பள்ளிக்கூடமும் ஆசிரியர்கள் தான். நான் 1ஆம் வகுப்புல இருந்து அம்மா அம்மா பாடுறதுனால ஏதோ ஒரு பாட்டு, சாமி பாட்டு, அந்த பாட்டுலாம் நான் நிறைய பாடுவேன். அப்ப டெய்லி எனக்கு மிட்டாய் கிடைக்கும், 5 காசு மிட்டாய். சொக்கலிங்கம் வாத்தியார், அதாவது அவர் 5ஆம் வகுப்பு ஆசிரியர். இப்படி நான் பாடுறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரியவும் என்னை டெய்லியும் பாட வைப்பாரு. நான் ஏதாவது பாடிக்கிட்டே இருப்பேன். 5 காசு மிட்டாய் எனக்கு வரும். எல்லாரும், அதாவது அந்த 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாரையும் ஒண்ணா உட்கார வச்சு அதுல நான் பாடுவேன். இப்படியா என்னோட நினைவுகள் அதாவது நான் பாடுவேன். ஆனா பாடுறது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாடுறேன்னா நாளைக்கு பார்த்தா அடுத்து விமலாங்க கேட்டா ஸ்கூல் லீவ் போட்டுருவேன். ஒரு நாள் 2 பசங்களை விட்டு எங்க சார் என்னை எடுத்துட்டு வந்தாரு. எடுத்துட்டு சாத்துன்னு சாத்தி விட்டாரு. செமையான சாத்து, கண்ணம் படுத்து போயிட்டு. அப்ப சார் எல்லாருமே எப்படின்னா ஒரு பாசமா திட்டுவாங்க. ஒரு பையன் மவளை, உனக்கு என்ன கொழுப்பு, உனக்கு என்ன பிரச்சனை, ஸ்கூலுக்கு வர்றது காட்டுல என்ன உனக்கு வேலை, எவ்வளவு அழகா வாய்ஸ் வச்சிருக்க, எவ்வளவு சூப்பரா பாடுற, திறமை உனக்கு யாருக்கும் இந்த திறமை கிடைக்காது, அவ்வளவு திறமை இருக்கு, ஆனா பள்ளிக்கூடம் வர்றதுக்கு உனக்கு பயமா அப்படின்னு சொல்லி அடிச்சாரு. அந்த அடி எனக்கு மறக்கவே முடியாது. அந்த அடிதான் என்ன ஸ்கூலுக்கே போக வச்சது. அப்புறம் ஒவ்வொரு தடவையும் இன்னைக்கு என்ன பாட்டு கத்துக்கிட்டேன்னு கேட்கும்போது, ஆனா எந்த பாட்டு எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த ஒரு பாட்டு மட்டும் ஞாபகம் இருக்கு. முதல் பாடின பாட்டு, நினைவுக்கு வர்ற பாட்டுன்னா அந்த பாட்டு தான். அதை இப்ப உங்கள்கிட்ட பாடி காமிக்கிறேன். ஆத்தூரம் தோப்புக்குள்ள தான சந்திக்கத்தான் ஆசை வச்சேன், ஆளான செய்தி சொல்லி அடையாளம் காணத்தானே ஆசை வச்சேன், கனகாம்பரம் எடுத்து கையால நீ தொடுத்து பின்னால வச்சு ஒரு ஆசை வச்சேன், குத்தாத முள்ள குத்தி குறிகால வலிக்கதன்ன தொட மேல கால போட ஆசை வச்சேன், அத்தனையும் பொய்யாச்சி ராசா ஒத்தையில நிக்குதுந்த ரோசா. பாட்டை நான் பாடி முடிச்ச பிறகு ரொம்ப சந்தோஷம் சாருக்கு. என்ன அருமையா பாடுற அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாட்டு சொல்லி கொடுப்பேன். அப்போ ஒரு நாள் ஸ்கூல்ல விசிட் வராங்க. அது கரெக்டா எனக்கு ஞாபகம் இல்லை, சிஓவா டிஓவான்னு சரியா ஞாபகம் இல்லை. அப்போ உடனே என்னை கூட்டிட்டு வர சொல்லி பாட சொன்னாரு. நானும் பயப்படாம அந்த பாட்டை பாடினேன். பாட்டை பாடவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு கை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 50 ரூபா பணம் கொடுத்தாங்க. எனக்கு நிஜமா வாழ்க்கையில அந்த ஃபர்ஸ்ட் தடவை அப்பதான் நான் உணர்ந்தேன், ஓ நம்மளுக்குன்னு ஒரு திறமை இருக்கு, நம்ம நல்லா பாடுறோம், நம்ம ஸ்கூலுக்கு வரணும், நல்லா பாடணும்னா நம்ம ஸ்கூலுக்கு டெய்லியும் வரணும், நிறைய சார்ட்ட கத்துக்கணும். ஏன்னா சங்கீதத்தை பத்தி எல்லாம் நிஜமா எனக்கு அப்ப தெரியாதுங்க. ஆனா அம்மா பாடுவாங்க, நாட்டுப்புற பாட்டு, சினிமா பாட்டுகள் தான் எனக்கு
ஃபர்ஸ்ட் மெமரியில இருந்ததே. சங்கீதம்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் உணர்ந்த நினைவுகள் வந்து என்னால மறக்க முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் தடவை பாட்டு, சார்கிட்ட ஃபர்ஸ்ட் வாங்கின அடி எல்லாமே என் மனசுல விட்டு மறையல. அந்த நினைவுகள் தான் வந்து இப்ப என்னைய ஒரு இசையாசிரியரா ஆக்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது மாரி நெறைய நினைவுகள் என்கிட்ட இருக்கு. அத உங்கள்ட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். உங்கள்ட்டயும் அது மாரி கண்டிப்பா எல்லார்ட்டயுமே நினைவுகள் இருக்கும். ஏதோ ஒரு நினைவுகள் தான் நம்மள வந்து ஒரு 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 ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்மள வர வைக்கும். ஒரு இடத்துக்கு ரீச் ஆக வைக்கும். ஆனா அந்த திரும்பி அந்த நினைவுகள் நம்ம பார்க்கும்போது, நம்மள சுத்தி எத்தன பேரு வந்து உதவியா இருந்தாங்க. அந்த நினைவுகள் யாராலயும் மறக்க முடியாது. அது மாரி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அத எனக்கு ஷேர் பண்ணுங்க. அ என்னோட பதிவுகள் பிடிச்சிருந்ததுன்னா, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.